வெல்கம் டு அவர் குருகுலம். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட மோர் தென் 1 மந்த் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இனிமேல் அடுத்து என்ன எக்ஸாம்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்னு. ஆனால் இருந்தாலும் ஐடியை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து நான் ஆனுவல் பிளானர்லேயே இந்த வருஷம் என்னென்ன வரப்போகுதுன்னா, நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம். அப்பயே சொன்னேன், டெக்னிக்கல் போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக வரும். ஐடி குவாலிஃபிகேஷனில் கண்டிப்பாக டிராட்ஸ்மேன் ஓரியன்டாவோ கண்டிப்பாக டெக்னிக்கல் போஸ்டிங் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து ஆனுவல் பிளானர் டிஎன்பிசிலேருந்து வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தீங்க. அப்போ வீடியோ போட்டிருக்கும் போதோட, அதாவது ஆனுவல் பிளானர் வந்து கரெக்டாக 2 நாள் கழிச்சு போட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோ. அதில் கூட கேட்டது தான், சார் நீங்கள் சொன்னீங்களே வரலையேன்னா, அதுக்கடுத்து ரிவைஸ்டு செல் ஒன்று அப்டேட் பண்ணுவான்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஎன்பிசி சைட்லேருந்து ரிவைஸ்டு செல் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐடி மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நான் ஒரு குழு கொடுக்குறேன், ஓகேவா? அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஜேடிஓ வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து ஃபஸ்ட்டு கால்பர் வருமா? அப்படி கால்பர் வந்தால் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் நிறையா கொஸ்டின்ஸ் எக்ஸட்ரா நான் கடந்த ஒரு மாதமாக என் வாட்ஸ்அப்பில் வந்த கொஸ்டின்ஸ் அப் டு நேற்று நைட்டு வரை நான் என்ன அப்சர்வ் பண்ணேன், யாராவது என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தனோ அது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த ஏன் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டோம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரை கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து தான் கண்டக்ட் பண்ணுவேன். இப்போ கரண்டில் வந்து முனிசிபாலிட்டி எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து டிப்ளமோ கிரேடில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், உங்களுக்கு தெரியும். அது ஓரியன்டாக நான் வந்து அப்போ நான் அந்த பேட்ச் போடும்போது சொன்னேன், கிட்டத்தட்ட 3.5 மாதம் எனக்கு தேவைப்படும். 3.5 மாதத்துக்குள்ளே வந்து டெக்னிக்கலத்தையும் ஃபுல் சிலபஸ் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்லி தான் கிளாஸஸ் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட மார்ச் 1ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பித்தோம். மார்ச் ஃபுல்லாக முடிஞ்சு ஏப்ரல் ஃபுல்லாக முடிய போகுது, ஓகேவா? இதுவரையும் டெக்னிக்கல் எத்தனை யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கரெக்டாக சொல்லப்போனால் நேற்று ஈவினிங் வந்து 8 யூனிட். நேற்று ஈவினிங் கூட எஸ்சி ஃபுல்லாக, அதை எஸ்சியில் வந்து சிமெண்ட்டு, காங்கிரீட்டு, அதுக்கடுத்து ஆர்சி ஸ்ட்ரக்சரு, ஸ்டீலு எல்லாம் சேர்த்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக 8 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் கிட்டத்தட்ட 3.5 மாதம் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் வந்து எனக்கு இந்த 2 மாதம், அடுத்த மாதத்தில் ஒரு 10 நாள்லேயே நான் டோட்டலாக ஜேடிஓ சிலபஸையும் முடிச்சு கொடுத்துருவேன். யாருக்குன்னா இப்போ கரண்டில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு. அப்போ நான் இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒரே ஆள் எல்லா சப்ஜெக்டையும் ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரே ஆள் கிட்டத்தட்ட 10 யூனிட்டையும் அந்த 2 மாதத்துக்குள்ளே நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னா, அப்போ வந்து அதுக்கு ஒரு அந்த சைடு ஒர்க் எவ்வளோ இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து மற்ற ஒர்க்கு நமக்கு தெரியும். ஓகே, நம்மளை ஃபாலோ பண்ணுறோம். கடந்த 2 வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்னென்ன ஒர்க்குன்னு தெரியும். அதனால அந்தந்த ஒர்க்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, அப்புறம் பர்சனலாக சில விஷயங்கள் ரொம்ப நாளாக எனக்கு பர்சனலாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் எல்லாரும் எப்படி அப்படின்னா, என்கிட்ட நிறைய வர கொஷின்ஸ் முக்கியமாக என்கிட்ட படித்த பசங்க, பழைய பசங்க. அதுக்கடுத்து சரி, ஓகே, எல்லாரும் கேட்குற கொஷின் ஒன்று பர்சனலாக என்னென்னா, மேரேஜ் அப்டேட்டை பற்றி நிறைய பேர் கேட்குறது. அதை பற்றி கூடிய சீக்கிரம் வந்து நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன், ஓகேவா? கூடிய சீக்கிரமே அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து இப்போ நான் முழுக்க இதில் எதை நான் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முனிசிபாலிட்டி எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்நேரம் நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்நேரம் முடிச்சுட்டு அடுத்த 2 மாதம், மே மாதம் ஃபுல்லாகவும் ஜூன் வந்து எண்டில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது டிப்ளமோவுக்கும் ஏ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு 2க்கும் சேர்த்து, டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு 2க்கும் எக்ஸாம் வந்து முதல் நாள் மறுநாள்னு ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 2 மாதம் நம்ம கேப் இருக்குது. இந்த 2 மாதம் முழுக்க நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்னா, டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது தான் முழுக்க நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறோம். இப்போ போய் நான் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணிடும். உண்மையாக சொல்ல போனோம்னா, நீங்கள் நல்லாவே படிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க, லாஸ்ட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதில் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா, நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கும்போதோ, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணும்போது, கண்டிப்பாக வந்து பழைய விஷயங்கள்லாம் மறந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ரீசன் 10 ரிவிஷன் 15 ரிவிஷன் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாமில் கரெக்டாக அவங்க எதிர்பார்க்குற கொஷின்ஸ் வராது. திரும்பவும் நான் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்ன ஃபாலோ பண்ணுறவங்ககிட்ட, என்னோட இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடியவங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் போஸ்டிங் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆசை இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை இருக்கும், இல்லாட்டி இவ்வளோ கஷ்டப்பட மாட்டீங்களே, இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்னென்னா, ஃபஸ்ட்டு கோர் சப்ஜெக்ட்டை நீங்கள் தரவாக படித்து முடிச்சிடணும். அது தரவாக படித்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை வந்து செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணவே முடியாது. நீங்கள் எப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும், ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம தியரட்டிக்கலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய சிஎம்சிபியோ, இஇஓ, டிஇஓ,
அந்த மாதிரி சர்வே இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு மார்க் குறையுதா, இல்லை வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக ஒரு ஆர்சி ஸ்ட்ரக்சரோ ஒரு உங்களுக்கு எஸ்ஓஎம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோ இல்லை டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா இஎம்ஓ இல்லை எம்ஓஎஸோ இல்லை டிகிரி ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸோ, அப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் நீங்கள் போட்டு பார்க்கணும். நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம இன்ஸ்டியூட்லேயே அது கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 148 டெஸ்ட் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். மார்ச் 1 அவங்களுக்கு மார்ச் 1 தான் டெஸ்ட் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். அதில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட போயிட்டு நெருக்கி முடிஞ்சிருச்சு. யூனிட் டெஸ்ட்னா முடிஞ்சு அவங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வரப்போகுது. அப்போ நம்ம இன்ஸ்டியூட்னு இல்லை, இதை தவிர்த்து உங்களுக்கு எது உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு அமௌண்ட் ஓரியன்டாக இருக்கட்டும், இல்லை குவாலிட்டி ஓரியன்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அப்போ ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கொஸ்டின்ஸ் வாங்கி கண்டிப்பாக போட்டு பாருங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஆன்லைன்லேயே வந்து அந்த உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன்லேயே எங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க. என்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது நிறைய பேர் கேட்குற விஷயம் அதான். நான் திரும்பவும் சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு டிஆர்பி எக்ஸாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா, லாஸ்ட் இயர் டிஆர்பி வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் எக்ஸாம் எழுதுறீங்க. நீங்கள் எஸ்எஸ்சியில் ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, நான் ஓகே ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறதுக்கான பாசிபிலிட்டி ஓகே, அதுதான் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் சீட் வச்சு தான் நீங்கள் சேட் பண்ண போகிறீங்க இங்கே போயிட்டு. அப்படிங்கும்போது அதில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் போட்டு பார்க்குறது வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பலுக்காண்டி ஆன்லைன் டெஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது ஓரியன்டாக சில இன்ஸ்டியூட்னா கொடுக்குறாங்க. அது நான் மோட்டிவேட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. அது நல்ல விஷயம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் என்ன மோடு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு, அந்த பர்டிகுலர் செக்டார் டிஆர்பியோ, டிஎன்பிஎஸ்சியோ, இப்போ முனிசிபாலிட்டியோ, அவங்க ஓஎம்ஆர் சீட் கொடுக்க போகிறாங்களா, இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ, அது ஓரியன்டாக தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், டெஸ்ட் இப்போயே அது ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஓஎம்ஆர் சீட் எடுத்து அவங்க சேட் அவுட் பண்ணி தான் நமக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுமில்ல நான் எப்படி நடந்துக்கிறேன்னு. அதனால் எங்கள் இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் எங்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடப்பேன். அது பேசிக்க உள்ளுக்குள்ளே வர்றவங்களுக்கும் தெரியும், என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். ஆனால் டெஸ்ட் பேட்சில் இப்போ நான் அதிகம் வந்து அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கிறது இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே வரும்போது அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றாங்கன்னு தெரிய மாட்டுது. வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஸ்ட்டுக்காண்டி வர்றவங்களும் இருக்காங்க. புதுசாக இப்போ வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கவங்க டெஸ்ட் பேட்ச் லாகின் பண்ணுறவங்களும் இருக்காங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டே டெஸ்ட் பேட்ச் லாகின் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்படி நிறையா கிரேடில் இருக்கும்பொழுது அவங்கள கரெக்டாக பர்டிகுலராக அவங்கள நான் ப்ரெஷர் கொடுக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடியவங்க படிக்கிறாங்கன்னா ஒரு 6 மாதம் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, 1 வருஷம் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, ஏஇயோ ஜேடியோ பேஜோ. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மென்டாலிட்டி தெரியும், நான் என்ன எதிர்பார்ப்பேன், நான் எப்படி நடந்துக்கிறேன்னு. அப்போ திடீர்னு 1 மாதம் வந்தவங்கள்ட்ட போயிட்டு நான் திடீர்னு அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, டெஸ்ட்டு ஒழுங்காக எழுத வைக்கிறதுக்காண்டி, இல்லை வந்து அவங்க ஓஎம்ஆர் சீட் அனுப்பலன்னு நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தேன்னா, அவங்க வந்து பயந்துருவாங்களோ, இல்லை வேறு மாதிரி அதை எடுத்துக்கிடுவாங்கிறதுனால தான் டெஸ்ட் பேஜில் நான் அதிகம் வந்து டெஸ்ட் பேஜ் லாகின் பண்ணுறவங்கள கொஸ்டின்ஸ் அந்த குரூப்பில் அனுப்புறதோடு சரி, அதிகம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஒரு சில பேர் டெஸ்ட்டு போட்டு ஓஎம்ஆர் சீட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. ஒரு சில பேர் அனுப்புறதில்ல, ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க அதுக்கடுத்து அனுப்புறதில்ல, நான் கேட்குறதில்ல. என்னோடய நோக்கம் என்னென்னா, டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு போட்டு பார்த்து நீங்கள் ஒரு 15 ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க, 15 ஃபுல் டெஸ்ட்டில் லாஸ்ட்டு ஒரு 6 எடுத்துக்கிறங்க. நீங்கள் லாஸ்ட்டு 6 எடுத்துக்கிறணும். அந்த லாஸ்ட்டு 6 எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு என்ன மார்க் வருதோ கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட்டோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேறுபடும் அங்கே நீங்கள் ஃபைனலாக போய் எழுதும்போது. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், நான் இங்கே கொடுக்கும்போதே வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போதோ இல்லை டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுக்கும்போதோ அவங்க என்ன மோடாக இதில் வந்து அவங்க லாக்இன் பண்ணுறாங்க, ஒன்று ஜேஇ ஜேடியூ ஸ்டாண்டர்டில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, இல்லை வந்து அவங்க வந்து ஏஇ எக்ஸாம் ஓரியன்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன செய்வேன்னா, நான் கொஷின்ஸ் எடுத்திருப்பேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறாங்க அப்படின்னா, கரெக்டாக ஒரு ஜேடிஓவில் வந்து ஒரு 165 கொஸ்டின் நீங்கள் இங்கே போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே போடும் பொழுது இதோட ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் வந்து நீங்கள் கூடுதலாக போடுற மாதிரி தான் இருக்கும். அதே ஒரு ஏஇயில் 185 கொஸ்டின் இங்கே போடுற மாதிரி நம்ம கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் எழுதும்பொழுது அங்கே போய் எழுதும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 to 15 கொஸ்டின் கூட போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே கொஸ்டின் பேட்டர்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் 6 டெஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு அந்த லாஸ்ட் 6 டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் டெக்னிக்கலாக போட்டு பார்க்குறீங்களோ அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு அங்கே வரும். இதுலேருந்து நான் அடித்து சொல்கிறேன், அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் கூட வரும் இல்லை குறைச்சி வருமே தவிர அதுலேருந்து ஒரு இதோட உங்களுக்கு ரொம்ப வேரியேஷன் இருக்காது. 20 கொஸ்டின் கூட போடணும், 25 கொஸ்டின் கூட போடணும் அந்தளவுக்கு இருக்காது. அப்போ அதுக்கு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்க. டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறது எதுக்கான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எந்த சப்ஜெக்ட் அடி வாங்குது, எந்த சப்ஜெக்ட்டில் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக போடுறீங்கன்னு. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அதை வந்து டெஸ்ட்டு போட்டோன்னே சிலவங்க என்ன செய்வாங்கன்னா திருத்த விட மாட்டாங்க, டெஸ்ட்டு போட்டுட்டு விட்டுருவாங்க.
அது தவறு. நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கீ அந்த குரூப்ல அனுப்பியிருப்பாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட் அந்த குரூப்லயே அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா எடுத்து நீங்க ஆன்சர் கரெக்ட்டா செக் பண்ணி எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து நீங்க ஆன்சர் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா, இண்டிவிஜுவலா சப்ஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு, எத்தன கொஸ்டினுக்கு எத்தன கொஸ்டின் போட்டிருக்கீங்க. இப்போ சிஎம்சிபில 20 கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா, 20க்கு எத்தன ரைட்டு? சர்வேல 20க்கு எத்தன ரைட்டு? அப்படின்னா ஆவரேஜா எல்லாத்துக்கும் 10 யூனிட்டுக்கு நீங்க போடணும். போட்டு முடிச்சுட்டு போன டெஸ்ட்ல இதே மாரி கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, சர்வேல போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஸ்டின்ஸ் கூடியிருக்கா? கம்மியா இருக்கா? இல்ல பர்ட்டிகுலரா ஒரு சப்ஜெக்ட்ல கம்மியாகுது அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து தியரி பார்ட்ல இருக்கா? இல்ல செக்ஷுவல் பார்ட்ல இருக்கான்னு பார்த்து முடிவு பண்ணிட்டு, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அதுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க எப்படி குடுக்கணும்னா, அந்த சப்ஜெக்ட்ல போன டைம் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு? ப்ராப்ளம் நீங்க டிக் பண்றதுல தப்பா இருக்கா? இல்ல வந்து நீங்க வந்து ஃபார்முலாஸ் வந்து டிக் பண்றதுல தப்பா இருக்கா? இல்ல வந்து கான்செப்ட் கொஸ்டின்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க ஒழுங்கா குடுக்க முடியல அப்படின்னு பார்க்கணும். இல்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ற கொஸ்டின்ஸா விட்டுட்டு இருக்கேன். இல்ல ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்றதுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க மனப்பாடம் விஷயங்கள இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன்னா, சின்ன நோட் புக் போட்டு ஃபார்முலா நோட்னு ஒண்ணு போட்டுட்டு, அதுல ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுட்டு, அத திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணணும். இல்ல கான்செப்ட்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் உங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அதுல தான் அதிக கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட்ட ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். நீங்க சப்ஜெக்ட்ட ஒழுங்கா படிச்சுட்டீங்க, புரிஞ்சு அப்படின்னா, கான்செப்ட்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஜேடியூ ஓரியன்டடாவோ, ஏஇ ஓரியன்டடாவோ அவங்க கான்செப்ட் கொஸ்டின்ஸ அதிகம் கேட்கறதில்ல. அவாய்ட் பண்ணிடுறாங்க. டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கு. இல்ல ப்ராப்ளமா இருந்தாலும் டைரக்ட்டா ஃபார்முலா குடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாரி தான் இருக்கு. நம்ம டிஆர்பியோட சொல்லலாம். டிஆர்பிய நான் லாஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப இதா தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. அதில கேட்ட கொஸ்டின்ஸோட எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு 2 மார்க்னா ஒரு 10 டூ 12 கொஸ்டின். உங்களுக்கு 1 மார்க்னா ஒரு 20 கொஸ்டின் தான் கான்செப்ட் கொஸ்டினே அதில இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு அதிகமா இங்க பிரஷர் இருக்க போறதில்ல. நீங்க ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு உங்கட்ட, கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள புரிஞ்சுகிட்டு படிக்க பாருங்க. அப்படி புரிஞ்சுகிட்டு படிக்கும் பொழுது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வெளில போறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. அவங்க கேட்கறது அதுக்குள்ள தான் சுத்தி சுத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கேட்க போற முனிசிபாலிட்டி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண டேஞ்சன்கோவா இருக்கட்டும், இல்ல ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டா இருக்கட்டும், ஹவுசிங் போர்டா இருக்கட்டும், இது மாரி அவங்க கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸுமே அவங்க எப்படி பண்ணான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அவங்க வந்து அப்ஜெக்டிவ் புக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகம் எடுத்தாங்க. கட் பண்ணி ஒட்டியிருந்தாங்க. அப்ப அதே தான் இப்பயும் பண்ண போறாங்க. மேக்ஸிமம் அகோர், ஜெயராம் ரெட்டி இது மாரி தான் இது பண்ண போறாங்க. அதனால தான் இதுக்குன்னு ஒரு தனியா நம்ம அப்ஜெக்டிவ் புக் நான் போடும்போது என்ன சொன்னேன்னா, மேக்ஸிமம் எல்லா அப்ஜெக்டிவ் புக்லயும் என்ன இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ ஃபர்ஸ்ட் குடுத்துருங்க. ஏன்னா இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம் பொறுத்தவர நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போர்டு தான் கண்டக்ட் பண்றதுனால, அவங்க அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அதிகம் எடுக்க போறாங்க. சாரி அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்றேன். அப்ஜெக்டிவ் டைப் புக்லேருந்து அவங்க அதிகம் எடுக்க போறாங்க. அப்ப குருமி, அகோர், ஜெயராம ரெட்டி அப்ப ஒரு சில விஷயங்கள் இருக்கு. குப்தா இது மாரியான புக்குகள ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பிரிப்பேர் பண்ணி அத ஆர்டர் வைஸ் செப்பரேட்டா பிரிங்க. அத பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்ததுக்கு அப்புறம், அதுக்கடுத்து நமக்கு நம்ப இன்ஸ்டிடியூட் சார்பா சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப லெவல் 1, லெவல் 2ல எடுத்திருப்பான். அத இவ்வளோக்குள்ள இன்க்ளூட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அப்ப திரும்பவும் நான் சொல்றேன். நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் போட்டு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு என்ன தவறு நடக்குது, எந்த சப்ஜெக்ட்ல நடக்குதுங்கிறது தெரிஞ்சு போயிரும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீக்னஸ நீங்க வந்து ஸ்ட்ரெங்தனிங் பண்ணணும். நீங்க எந்த இடத்துல தப்பு பண்றீங்களோ, அந்த இடத்த நீங்க ஸ்ட்ரெங்தனிங் பண்ணா தான் அடுத்து வந்து அதுல ஸ்கோர் பண்ண முடியும். உங்களால சக்சஸ் பெற முடியும். இது இதுக்குன்னு இல்ல, எக்ஸாமுக்குன்னு இல்ல. வாழ்க்கையிலயும் சரி, எல்லா செயல்லயும் சொல்றேன். அப்ப நம்ப ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தப்புக்கான சொல்யூஷன நீங்க தான் தேடணும். தேடி அதுக்கு முயற்சிகள் எடுக்கும் பொழுது, அத சரி செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின் இன்னும் தப்பு பண்றீங்க அப்படின்னா, அடுத்த டைம் 10 கொஸ்டின் கூட போடுற மாரி தான் இருக்கும். இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் யூனிட் வைஸ் ஒவ்வொரு தப்பையும் நீங்க ரெக்டிஃபை பண்ணி, பண்ணி, பண்ணி வர கடைசியில வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. அதனால திரும்பவும் நான் சொல்றேன், டெஸ்ட் நீங்க கண்டிப்பா போட்டு பார்க்கணும். நம்ம இன்ஸ்டிடியூட் சார்பாக டெஸ்ட் பேட்ச் தனியா போட்டிருக்கோம். 140 டெஸ்ட் போட்டிருக்கோம். ஜேடியூக்கு தனியா இருக்கு. உங்களுக்கு ஏஐக்கு தனியா இருக்கு. பேப்பர் 1க்கும் குடுத்துருக்கோம். பேப்பர் 2க்கும் குடுத்துருக்கோம். நீங்க அதுக்கு யாரும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அத வாங்கிக்கலாம். இல்ல இன்ஸ்டிடியூட் சம்மந்தமா இப்ப ஜேடியூ அந்த முனிசிபாலிட்டி ஓரியன்டா ஜேடியூ ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு கிளாஸஸ ரெக்கார்ட் பண்ணி ரிவிஷன் கிளாஸ் மாரி தான் நாங்க வச்சிருக்கோம். 2 மாசத்துல 10 யூனிட் முடிச்சிருக்கோம்னா, அப்ப எந்த அளவுக்கு அத வந்து நாங்க கொண்டு போயிருப்போம். இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இல்ல சார் எங்களுக்கு நான் நான் அது ஒத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி குடுங்க. எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு இப்ப ஒரு ஒரு சில பேர் கேட்டாங்க. அத வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி யாராச்சும் நீங்க வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணிட்டு, உங்க ரெக்கார்டிங் வீடியோஸ் வந்து சென்ட் பண்றதுக்கு பார்க்குறேன். அதாவது ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு சார் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். நான் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணேன்னா, நான் படிச்ச நோட்டே திருப்பி திருப்பி இது பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, ஒரு புது கிளாஸ அதுவும் வந்து கொஞ்சம் கம்மியா எல்லாம் கவரேஜ் பண்ணிட்டு, கம்மியான டயத்துக்குள்ள பார்க்கறதுக்கு தகுந்த மாரி இம்பார்ட்டன்ட்டா ஒரு 100 வீடியோ, 150 வீடியோ இருந்தா வச்சே எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 140 வீடியோ வர்ற மாரி தான் நான் டார்கெட் பண்ணி கொண்டு போனேன். கிட்டத்தட்ட அப்படி தான் வந்திருக்கு. எல்லா கிளாஸையும் 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 1/2 மணி நேரம் தான் இருக்கும்.
அப்போ அதனால் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டிங் வீடியோஸ் வாங்கிக்கிறங்க. நம்ம லைவ் பேஜ் ஜாயின் பண்ணும்போது 18,527 சொன்னேன். நீங்கள் இப்போ ரெக்கார்டிங்காக வாங்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 4,000 கம்மி பண்ணிக்கிறோம். 15,527 கட்டினா போதும். மேக்ஸிமம் அமௌண்ட்னா டேரெக்டாக சொல்லிடுவேன், உங்களுக்கே தெரியும். இப்போ ஏஐ பேஜ் 37,527 எதாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லிடுவேன். இப்போ நீ புக்கு வாங்க போறீங்கன்னா 4,527 ஏஐக்கு வாங்க போறீங்கன்னா 5,527 அப்படின்னு சொல்லிடுவேன். உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வாங்க போறீங்கன்னா அது 4,527 தான். உங்களுக்கு எது வந்து லாகின் பண்ணுமோ அதில் வாங்கிக்கிறங்க. அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், சார் ஐடி எக்ஸாம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நேற்று மார்னிங் வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, சார் வந்திருக்க போஸ்டிங்ஸ் வந்து எங்களுக்கு பர்டிகுலராக எது சார் வரும், எது சிலபஸ் எதுவும் மாற்றுவாங்களா, இல்லை வந்து வேறு எதுவும் கொடுக்க போகிறாங்களா, இல்லை சர்வேர் இது மாதிரியாக தான் வரப்போதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் திரும்பவும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அவங்க 700+ போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க போல். வரக்கூடிய போஸ்டிங் வந்து 1000 சொச்சம்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து நான் டென்டேட்டிவாக சொல்கிறேன், 1000 சொச்சம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிலபஸ் எப்படி இருக்கும்னா, இந்த டிரான்ஸ்மென்ட் சிலபஸ் கொடுத்துருந்தாங்க தெரியுமா, அதுதான் சிலபஸாக இருக்க போகுது. அதில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. அதுக்கடுத்து ஜேடிஓ விஷயம் கேட்டிருந்தீங்க, அந்த விஷயத்தையும் இப்போ பற்றி பேசிடுறேன். ஜேடிஓ வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு இந்த வருஷம் வருமா வராதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனுவல் பிளானரில் ஏப்ரலில் வர மாதிரி போட்டுருந்தாங்க. அதாவது வரும், ஆனால் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஜேஇ எக்ஸாம் மாதிரியும் வரும், ஜேடிஓவும் வரலாம். அது வந்து எப்படி இருக்கும்னா, சிவிலுக்கு இந்த டைம் ரொம்ப மினிமம் வேகன்சி தான் வரும். நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், 2 டிஜிட் ஆர் 3 டிஜிட் தான் வரும். அந்த 3 டிஜிட்டும் ரொம்ப லெஸ் நம்பராக தான் இருக்கும். இந்த டைம் ஜேடிஓ வந்து அதில் எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ முனிசிபாலிட்டி எக்ஸாமில் 1000+ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்து டிப்ளமோ கிரேடில் இருக்குது. நீங்கள் அதுக்கு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்து என்ன வருங்கிற ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இதில் ஒழுங்காக படிக்கலையே, இப்போ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, அடுத்த எக்ஸாம் வருமான ஒரு டவுட் இருக்கும்ல, அவங்களுக்காக தான் இதை அப்டேட் பண்ணேன். ஆனால் 1000+ போஸ்டிங்கில் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு குரூப் 4 கிரேடில் ஐடிஎஸ் சிலபஸில் வரப்போகுது, டிரான்ஸ்ஃபர் சிலபஸில் வரப்போகுது. இதை வந்து நான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் வீடியோ ஆரம்பிக்கும்போது சொன்னேன், ஜேடி இந்த வருஷம் வருமா வராதா, எவ்வளோ போஸ்டிங்ஸ் வரப்போகுதுங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கடுத்து டெக்னிக்கல் போஸ்டிங் வந்துருச்சு, அது எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நான் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் எப்போ மே 1 ஆரம்பிக்குதோ, மே 1ல் ஆரம்பித்து எக்ஸாம் வரையும் கிட்டத்தட்ட 2 மாதத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னா, டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்கிறணும். நீங்கள் ஒரு சில சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணல, படிக்கல அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறங்க. இப்போயே டெஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தான் உங்களுக்கு இடையில உங்களுக்கே தெரியும். நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்காக ஏற நீங்கள் தப்பு பண்ணுறதை ரெட்டிஃபை பண்ண உங்களுக்குள்ளே கான்ஃபிடன்ட் லெவல் கூட ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, விடுபட்ட சப்ஜெக்ட்னா அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் நான் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இதை தப்பு தான் போன எக்ஸாமில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இங்கே உங்கள் மனசாட்சியை கேட்டால் அதே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நான் முடிச்சுட்டு 100% முடிச்சுட்டு தான் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னா, எதையுமே நீங்கள் ஒழுங்காக பண்ணவே முடியாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கிட்ட ஒரு 70% நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க, 70% படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் டெஸ்ட்டு வந்து முடிச்ச சப்ஜெக்ட்டுக்கு போட ஆரம்பிச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இன்னும் 3 சப்ஜெக்ட் இருக்குது, இப்போ நான் முடிச்ச சப்ஜெக்ட்லேயே இவ்வளோ கொஸ்டின்லாம் நம்ம வீக்காக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துடும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் லாகின் பண்ணுறதாலும் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை ரெக்கார்டிங்காக ரிவிஷன் ஒருத்தர் எங்களுக்கு வேணும் சார், எல்லா முக்கியமான கண்டென்ட்டும் எங்களுக்கு அதில் வந்து இருக்கணும், அதே சேம் டைம் கம்மியான வீடியோஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் வீடியோவும் அமௌண்ட் குறைச்சி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லேயும் புக்கு வந்து டெக்னிக்கல் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் புக்கு வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும், இந்த நம்பர் வந்து என்னுடைய பர்சனல் நம்பர். இந்த நம்பருக்கு அதிகம் நீங்கள் கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேணாம். நான் திரும்ப எல்லா டெலிகிராம் குரூப்லையும் அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் இதுக்கு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நம்பர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா, அந்த அமௌண்ட் பேமெண்ட்டு யாராச்சும் பண்ணுறாங்கன்னா, இந்த நம்பர் தான் நாங்கள் அக்கௌண்ட் நம்பராக ஜிபே நம்பர் இதெல்லாம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்கு ஒத்தி தான் இதை பயன்படுத்துகிறோம். அதை மற்ற தவிர்த்து உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேலை வந்து இன்ஸ்டியூட் சம்மந்தமாக நீங்கள் ஏதாச்சும் எனக்கு கேட்க போகிறீங்க, இல்லை இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடியவங்க ஏதாச்சும் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும் தெரியுமா, இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதுக்கு அனுப்புங்க. இதுதான் ஆஃபீஸ் நம்பர். இது மேக்ஸிமம் ஆஃபீஸ் சிஸ்டத்துலேயும் கனெக்ட் ஆகிருக்கும், என்னுடைய பர்சனல் லேப்டாப்லேயும் கனெக்ட் ஆகிருக்கும், என் ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகிருக்கும். அவங்க ஏதாச்சும் முக்கியமான டீட்டெயில் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மெசேஜை கண்டிப்பாக எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால் என்னுடைய பர்சனல் நம்பருக்கு அதிகம் காண்டாக்ட் பண்ண வேணாம். நான் ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸ்க்ரீன்லேயே, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக மேக்ஸிமம் அதிக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கிறதுனால இப்போ உள்ள ஜேடிஓ போஸ்டிங்ஸ் நிறைய பேருக்கு போட்டுட்டாங்க, அவங்களும் பாதி பேர் போயிருப்பாங்க. நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே 90% கிட்டத்தட்ட போஸ்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. கடைசி நேரத்தில் ரொம்ப ப்ரெஷர் ஆகிறாங்க, நம்ம நிறையா படிக்கலையே, படித்ததெல்லாம் மறந்துடுச்சே, இன்னும் ரிவிஷன் பண்ணலையே, டெஸ்ட்டு போட்டு பார்க்கலையே, டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மார்க் குறையுது, இது மாதிரி நீங்கள் எதையும் ஒரி பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்புங்க, உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்தை நம்புங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உறுதி. திரும்பவும் சொல்கிறேன், அடுத்து எப்போ வீடியோ போட போகிறோம்னு தெரியல. டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான நோக்கமே
இந்த டெஸ்ட்டை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக போட்டேன். அதுக்கிட்ட இந்த ஐடி கிரேடில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த ஜேடிஓ நம்பிக்கிட்டு பாதி பேர் இருக்காங்க. அது அதிக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்காது. இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம்லேயே படிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதுவரையும் கேட்ட இதுக்கு நான் பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி எப்பயும் போல் ஆஃபீஸ் நம்பருக்கு எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் எப்படியும் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ.